விஜய் அவர் வந்து 2026ல் டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஏடிஎம்கே ஒரு கட்சி, பெரிய கட்சி ஆல்ரெடி இருக்குது. நாம் தமிழர், அப்புறம் பிஜேபி அலைன்ஸ் கூட்டணி, டிஎம்கே எல்லாமே இருக்கும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னு இந்த 4 வருஷமாக வந்து ஏடிஎம்கே எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ ஒரு வருஷம் இருக்கிற நிலையில தான் வந்து போஸ்ட் அடிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் அவங்க எலெக்ஷன் வேலையா ஏடிஎம்கே. இன்னொரு கட்சி அப்படின்னா இந்த ஊர்லலாம் ஒருத்தன் வந்து பத்திரிக்கை கொடுப்பான் கல்யாணத்துக்கெலாம். பத்திரிக்கை கொடுத்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருவான், மொய்யெல்லாம் வாங்கிடுவான். அதாவது திரள் நிதி மாதிரி மொய்யை வாங்கிடுவான். ஆனால் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டான். அந்த மாதிரி தான் இவர் கல்யாணம்லாம் பண்ண மாட்டார். கடைசி வரையும் பேசி பேசி பத்திரிக்கை கொடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு வருவாரே தவிர கல்யாணம் அங்கே நடக்காது. இப்போ அந்த பேசி பேசி கூப்பிட்டு வந்த ஒரு கூட்டமும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக மண்டபத்தை விட்டு காலி பண்ணி மண்டபமே இப்போ காலியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்குது. அதனால் அவங்கள நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய நேரமே இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்களா, அவரை பற்றி எந்த நியூஸும் கிடையாது, அப்படியே சைலண்ட் ஆகிட்டார். அவ்வளோதான். நாங்கள் முதல்ல எங்கள் என்ட்ரியில் வந்து அஃபெக்ட் ஆன கட்சினா அது நாம் தமிழர் தான். அதனால் அவங்க எங்களுக்கு காம்படிஷனே கிடையாது. அடுத்து ஏடிஎம்கே. இப்போ அவங்க வந்து ஒரு 4 பிரிவாக பிரிஞ்சிருக்காங்க. அவங்க ஒன்றா சேர்ந்தாலுமே எங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம்.